ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்பொழுது இரு நாடுகளின் நிலைமை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. பதிலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. மேலும் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடுகள் என்பதால் உலக நாடுகள் இப்பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பகல்காம் தாக்குதலை கண்டித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளனர். பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளனர். இந்த சூழலில் இரு நாடுகளும் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்து உள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தி உள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் இந்தியா தடை விதித்து உள்ளது. மேலும் பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தனது பலத்தை காட்டும் விதமாக போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் இராணுவம் மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்பை தாக்கும் ஏவுகணை பயிற்சியை நடத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து உள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்கள் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு அங்குள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற நாடுகளும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அமைதிக்கு அழைப்பு விடுத்துள்ளன. அதே நேரத்தில் அமெரிக்கா பிராந்திய மோதலை தவிர்க்குமாறு இந்தியாவை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இரு நாடுகளும் எவ்வாறு செயல்பட போகின்றன என்பதை இரு நாட்டு மக்களும் உலக நாட்டு மக்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இருந்தாலும் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாகிஸ்தான் பயங்கரவாத கும்பலை சர்வதேச நாடுகளின் உதவியுடன் அழிப்பதே இத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதை இந்தியாவும் உலக நாடுகளும் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணமாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.